ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஷிப் லைக். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி பார்த்துட்ருக்க இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க காய்ஸ். பக்கத்தில் பெல் பட்டன் பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கேன் இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்பில் வந்துருங்க. கைன்மாஸ்டர் ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துரும், அதை கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம் guys. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை கிரியேட் நியூ இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா 9 இன்டர்சேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க guys. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இமேஜ்னு இருக்குல்ல guys, இதை கிளிக் கொடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் வச்சுக்கோங்க guys. உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் வேணுமோ அவ்வளோ செகண்ட் வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 29 செகண்ட் வச்சுட்டேன். மட்டும் லேயரில் கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே ஆல் டெம்ப்ளேட் லிங்க்கும் அதை பற்றி தான் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம் guys. பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டை நம்ம கிளிக் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா ஜூம்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா எரிக்க வச்சுக்கலாம் guys. நம்ம வீடியோ எண்டு எரிக்க வச்சுட்டு அப்படி தாசேஷன் சிசர் இருக்குல்ல, அதுக்கு கொடுத்துட்டு ட்ரிம் ரைட் ப்ளே ஆஃப்ங்கிறது அதுக்கு கொடுத்துருங்க. கட் ஆகிடும். அப்புறம் ஏன்னா வீடியோ கரெக்டாக வரதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லேயரில் கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கெல்லில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ அந்த கெல் ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் guys. நான் பார்த்தீங்கன்னா இப்போ கீர்த்தி சுரேஷ் ஆட் பண்ணிட்டு இந்த க்ராப்பிங் கொடுத்துட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ராப் பண்ணிடுறேன். க்ராப் பண்ணிட்ட பிறகு மாஸ்க்கை கொடுத்துருங்க. ஃபெதர் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஃபெதர் பார்த்தீங்கன்னா லைட்டாக வச்சுருக்கோம், ஒரு 35 கிட்ட வச்சுக்கிறேங்க. 35 கிட்ட வச்சுக்கலாம். 40 வச்சிடுறேன். 40 ஸ்டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டு வரைக்கும் வச்சுக்கோங்க guys. வீடியோ எண்டு வச்சுட்டு இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருங்க guys. இதை பார்த்தீங்கன்னா மறுபடியும் க்ராப்பிங் போங்க. க்ராப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் கொடுத்தீங்கன்னா ரவுண்டு ஷேப் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு டிக் கொடுத்துங்க. கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஜூம் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் guys. நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வச்சிடுறேன். கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு டிக் கொடுத்துறேன். டிக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா லேயரில் கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியா கிளிக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட எந்த பாயை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ அந்த பாயை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் guys. நான் பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி விஜய் நான் எடுத்துகிட்டேன். எடுத்துகிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் பண்ணிடுற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இதில் வச்சுருங்க guys. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பார்த்துருங்க, கரெக்டாக இருக்கேன். கரெக்டாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் guys. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி அந்த பாய் எவ்வளோ இருக்காங்களோ அந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த பிறகு இதை கிளிக் பண்ணிவிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டு வரை வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் டவுட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபோட்டோஸ் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது, அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ எப்படி நம்ம அந்த வீடியோவில் நம்ம போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுன்ட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா. அதையும் கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அதையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் guys. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுற பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லிரிக்கல் சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறீங்களோ ஒரு லிரிக்கல் சாங் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக்கல் சாங் ஆட் பண்ணிட்டேன். இந்த லிரிக்கல் சாங் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம் guys. இதில் க்ராப்பிங் இருக்குல்ல, கரெக்ட் கொடுத்துட்டு லைட்டாக க்ராப் பண்ணிக்கலாம் guys. அப்படி லைட்டாக க்ராப் பண்ணியிருக்கேன். க்ராப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்க் கொடுத்துட்டு ஃபெதரை ஒரு 20 வச்சுருங்க guys. 20 வச்சு டிக் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த சாங் டெம்ப்ளேட்டை கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுருங்க. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வைக்கிறேன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எழுத்தெல்லாம் கொஞ்சம் வெளிச்சமாக தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த கலருக்கு, அதனால தான் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இதையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுருங்க. ஃபுல்லாக வரலன்னா ஒன் செட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். 90 வந்திருக்கு guys, போதும். இது கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. 100 வச்சுக்கோங்க guys. உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் பார்த்தீங்கன்னா 94 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் கொடுத்துட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துட்டு இந்த சாங் பார்த்தீங்கன்னா நான் மியூட் பண்ணிடுறேன், காப்பிரைட் வந்துடும். மியூட் பண்ணிவிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. லைட்டாக உங்களுக்கு எவ்வளோ ஜூம் வேணுமோ அவ்வளோ ஜூம் கரெக்டாக இங்கே வச்சுருங்க guys. ஃபஸ்ட்டு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டில் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக்வேர்டுன்னு கொடுத்துருங்க. அப்போ தான் பின்னாடி போன மாதிரி இருக்கும். டிக் கொடுத்துருங்க. இப்போது டிக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம தளபதி என்ன ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை கீ அனிமேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்துட்டு லாஸ்ட்டு எண்டில் வந்துட்டு
அதே கீ அனிமேஷன் பார்த்து கிளிக் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே அதே மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் guys. இந்த மாதிரி மூவ் பண்ணுற பிறகு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த பிறகு லைட்டாக மூவ் இப்போது லைட்டாக டெமோ காட்டுற பாருங்க guys எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியா கிளிக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுருங்க guys 100 ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த பிறகு அதே ஃபோட்டோ அதே டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்கில் இருக்கும். சரி guys பிளெண்டிங்னு இருக்கும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க guys. ஸ்க்ரீன் கொடுத்து டிக் கொடுத்துருங்க. இந்த டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணிடுறோம், இல்லைனா எனக்கு காப்பிரைட் வந்துடும். மீட் பண்ணுற பிறகு பார்த்தீங்கன்னா லேயரில் கிளிக் பண்ணிக்க, மீடியா கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ணுற பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் இமேஜ் ஒன்று கொடுத்துருங்க guys. இந்த பார்டர் கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா வீடியோ எண்ட் வரைக்கும் வச்சுக்கலாம் guys. வீடியோ எண்ட் வரைக்கும் வச்சுட்டு இந்த பார்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டிங்னு இருக்குல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்து டிக் கொடுத்துருங்க guys. பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு டெமோ காட்டுற எப்படி இருக்குது பாருங்கள் guys. இப்போது பார்த்தீங்கன்னா guys நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்ணியாச்சு. நம்ம இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணிக்கோங்க guys. பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட்டர் இருக்குது, அதை கொடுத்துட்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 1440 கொடுத்துருங்க. ஃப்ரேம் ரேட் 30 கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க guys.